சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேதுக்கும் தமிழுக்கும் விஷயத்தை கேள்விப்பட்டு வண்டு கடிச்சிருச்சு, எல்லாரும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லவும் பங்களாவுக்கு போய் பங்களாவில் இருந்து எல்லாரையும் கூட்டிக்கிட்டு மெடிக்கல் கேம்புக்கு கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் பெரிய டாக்டர் வந்து சொல்கிறாங்க தமிழ்கிட்ட, தமிழ் இதுக்கு மருந்தே கண்டுபிடிக்கல இன்னும், ஏன்னா இது சரியான பயங்கரமான விஷம் உண்டு தாக்கியிருக்கு. இதுக்கு வந்து பச்சிலை மருந்து தான் குணப்படுத்த முடியும். இது எங்கே இருக்குன்னு தெரியாது. இதுக்குன்னு ஒரு இலை இருக்கு பச்சளை, அந்த பச்சளையை தேடி கண்டுபிடிச்சாதான் இவங்களையெல்லாம் காப்பாற்ற முடியும். இந்த மருந்துலையெல்லாம் நம்ம குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன டாக்டர் நீங்களே இப்படி சொல்கிறீங்க அப்படின்னவும், ஆமாம்மா, மற்ற வியாதியாக இருந்தால் கூட நம்ம எப்படியோ சரி பண்ணிடலாம், ஆனால் இதுக்கு மட்டும் இன்னும் நம்மளால் மருந்தே கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிறாங்க. இப்போ இவங்களை கடிச்சிருக்கிறது சாதாரண வண்டெல்லாம் இல்லை, இது சரியான விஷ வண்டு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு இதுக்கு என்ன வழி, அப்போ வேற வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில் சிறுமலை கிராமத்துல இருந்து வந்தவர் அந்த பெரியவர் சொல்றாரு, இதுக்கு மருந்து இருக்குமா, மருந்து இல்லாமலாம் இல்லை. சிறுமலை காட்டுக்குள்ள வண்டு கூடு கட்டி இருக்கும், அந்த வண்டு கூடு கட்டி இருக்க பக்கத்துல தான் அந்த இலையே இருக்கு, அந்த பச்சளை. அந்த பச்சளையை பறிச்சுட்டு வந்துட்டோம்னா இவங்களை காப்பாத்திடலாம். அந்த சாரை புழிஞ்சு இவங்களுக்கு மேலே தடவி விட்டு கொடுத்தோம்னா எல்லாம் சரியாயிரும். அதுக்கு ஒரே மருந்து அந்த பச்சளை தான். அந்த இலையை பறிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க ஐயா, அப்படின்னா அந்த இடத்த எங்களுக்கு காட்டுவீங்களா அப்படின்னும், அப்படியெல்லாம் அவ்வளோ ஈஸியாக போக முடியாதுமா அந்த இடத்துக்கு, ஏன்னா அங்கே போக முன்னையே அங்கே வண்டு நிறைய நம்மளை தாக்கும், அதை மீறியெல்லாம் நம்ம போக முடியாது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நான் எப்படியாவது அந்த இடத்த காட்டுங்க, நான் போய் எப்படியாவது அதை கொண்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அம்மா சொல்கிறத கேளுமா, அந்த இடத்துக்கு போக முடியாமல் அந்த பச்சளையை பறிக்க முடியாமல் நிறைய பேர் உயிர் இழந்திருக்காகம்மா, நீ எப்படிம்மா இங்கே போவ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் அந்த இடத்த மட்டும் சொல்லுங்கள், நாங்கள் போய் அதை எப்படியாவது கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு அந்த இடத்த அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த வண்டை எப்படி, அந்த வண்டு தாக்கையில் அதை தடுத்து நாங்கள் உள்ளே போக முடியும் அந்த காட்டுக்குள்ளே அப்படிங்கிறாங்க. தீப்பந்தத்தோடு போங்க, தீப்பந்தம் எரிஞ்சுக்கிட்டு இருந்தா வண்டு உங்கள் பக்கத்தில் வராது அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சம் கவனமாகவே போங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தமிழ் கிளம்புறாங்க. சேதும் தமிழும் கிளம்புறாங்க. கிளம்பியே அந்த காட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. காட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கையிலேயே அங்கே ஒரு சித்தர் வர்றாரு. சித்தர் பார்த்துட்டு, அம்மா கொஞ்சம் நில்லு அப்படிங்கிறாப்புல. அந்த சித்தரை பார்த்துட்டு தமிழ் கேட்குறாங்க, ஐயா பல உயிர்கள் இங்கே போராடிக்கிட்டு இருக்கு, அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த காட்டுக்குள்ளே ஒரு பச்சளை செடியை தேடி வந்திருக்கோம், அது எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா நீங்கள் சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக கிடைக்கும், அந்த பச்சளையை பறிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அந்த பச்சளையை உன் கைனாலேயே எல்லாத்துக்கும் கொடுத்தா இங்கே உள்ளவங்கெல்லாம் பொழைச்சிக்கிருவாங்க அப்படிங்கிறாங்க. உன் கைனால் கொடுத்தாயி அப்படிங்கிறாப்புல. அதுக்கு தமிழ் கேட்குறாங்க, ஐயா அங்கே பெரிய டாக்டர்லாம் இருக்காங்கய்யா, அவங்க கைனால் கொடுக்க சொல்கிறேன், ஏன்னா இந்த பச்சளை மருந்தை பற்றி எனக்கு இன்னும் சரியாக தெரியலை, நான் வந்து கொடுக்க முடியாது, இங்கே பெரிய டாக்டர்லாம் இருக்காங்க, நான் இப்போதாயா படிச்சுக்கிட்டு இருக்கேன், அதனால பெரிய டாக்டரை மீறி நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த சித்தர் சொல்கிறாரு, நான் சொல்கிறத நீ கேளுமா, அப்படி கேட்டேனா தான் அந்த உயிர்களெல்லாம் உன்னால் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறாங்க. நீ கேள்விப்பட்டிருக்கியா, அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ரெட்டை பிள்ளை பெறவங்க கையினால் இந்த மருந்து கொடுத்தா சரியாயிரும், ஒரு சுளுக்கு விழுந்தா கூட ரெட்டை பிள்ளை யார் பெற்றிருக்காங்களோ அவங்க கையினால தான் அந்த சுளுக்கை எடுக்கணும்னு சொல்லிடுவாங்க, நீ கேள்விப்பட்டிருக்கேல அப்படின்னவும், ஆமாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அது மாதிரிதாம்மா நீ இப்போ கருவுண்டாயிருக்க, அது எனக்கு தெரியுது, அது ஒத்த கரு கிடையாது, ரெட்டை கருவு, உன் கைனால் கொடுக்குற பச்சளை மருந்து எல்லாரையும் குணப்படுத்தும், அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒன்றும் காட்டுக்குள்ளேலாம் போவேனா, நானே உனக்கு அந்த பச்சளை மருந்தை வர வைக்கிறேன், ஏன்னா அந்த காட்டுக்குள்ளே போய் நீ அந்த பச்சளை மருந்தெல்லாம் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இருமா நான் வரவழைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு கையை வைக்கிறாரு. பச்சளை மருந்து கைக்கு வருது. இந்தாம்மா இதை கொண்டு போய் அவங்களுக்கு இதை சாரை எடுத்து அவங்க மேலே உன் கைனால் தடவி விட்டா எல்லாருமே குணமாகி எந்திரிச்சிருவாங்க அப்படின்னு சித்தர் சொல்கிறாரு. இதை கேட்டு சேதுவும் தமிழும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ரெண்டாவது, காட்டுக்குள்ளே போகாமையே அவர் கைனாலேயே பச்சளை மருந்து இத்தனை உயிர்களை காப்பாற்றுறதுக்கு கிடச்சிருக்கு, அதையும் நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சேதுவும் தமிழும். அந்த சித்தரை பார்த்து 2 பேரும் கையெடுத்து கும்பிட்றாங்க.
அந்த சித்தரும் நல்லபடியாக போயிட்டு வாங்க, எல்லாரும் நல்லபடியாக பொழைச்சிக்கிருவாங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாங்க 2 பேரையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.